காவலர்கள் ஒவ்வொருவரும் கனிவாகவும் மரியாதையாகவும் மக்களின் குறைகளை கேட்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். தாம்பரம் அருகே உள்ள வண்டலூரில் அமைந்துள்ள காவலர் பயிற்சி மையத்தில் ஓராண்டு கால பயிற்சி முடிந்த காவல் அதிகாரிகளுக்கான பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் போலீசாரின் அணிவகுப்பை டிஜிபி சங்கர் ஜிவால் ஏற்றுக்கொண்டார். பயிற்சி முடித்தவர்களுக்கு காணொலி காட்சி மூலம் வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்களிடம் காவலர்கள் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். காவல் பணி என்பது மக்கள் பிரச்சனைகளை நேரடியாக தீர்த்து வைக்கிற மிக உன்னதமான பணி. ஒவ்வொருவரும் பொதுமக்கள் கிட்ட கனிவாக மரியாதையாக நடந்து அவங்களுடைய குறைகளை பொறுமையாக கேட்கணும். அவங்களுக்கு நியாயமான நேர்மையான சேவையை விரைந்து வழங்கணும். உயர்தொழில் நுட்பங்களை பயன்படுத்தணும். அதில் நீங்கள் எல்லாம் அப்டேட் ஆக்கிக்கொள்ள வேண்டும். போலீசார் அறிவியல் சார்ந்த விசாரணைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். பணிச்சுமைகளுக்கு மத்தியில் தங்களின் உடல் நலத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பன்ருட்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட ஆய்வில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2016 முதல் 2021 ஆண்டு வரை பன்ருட்டி தொகுதியின் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் சத்யா பன்னீர்செல்வம். தற்போது அதிமுகவின் மாநில மகளிரணி துணை செயலாளராக உள்ள சத்யா எம்எல்ஏ பதவி காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை குவித்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து சத்யாவின் மீது வழக்கு பதிவு செய்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அவரது வீட்டில் 17 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை மேற்கொண்டனர். சோதனையின் போது மயங்கி விழுந்த சத்யா தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காலை 6 மணிக்கு தொடங்கி இரவு 11 மணி வரை நடைபெற்ற சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திராவிடம் மட்டும்தான் நமக்கு அரணாக நிற்கக்கூடியது என்றும் அடுத்த தலைமுறைக்கு திராவிடத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் எனவும் திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னையில் திராவிடம் 2.0 என்ற புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய கனிமொழி, கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்கள் ஐஐடி மற்றும் NFT போன்ற உயர் கல்வி நிறுவனங்களில் படிப்பதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தது திராவிடம் தான் என்றார். கிராமத்துல ஒரு மிக சாதாரண குடும்பத்துல இந்த கனவுகள் பற்றி எந்தவித புரிதலும் இல்லாத பெற்றோர்களுக்கு இப்படியெல்லாம் கனவு காணலாமா, தப்பு இல்லையா, நம்மளால் முடியுமான்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட யூனிவர்சிட்டிஸில் இன்னைக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது. அதுதான் திராவிடம் 2.0. திராவிடம் பற்றி நாம் பேசும் பொழுது இதுதான் நமக்கு அரணாக நிற்கக்கூடியது. அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்ல வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு கற்றுத்தர வேண்டும். தொடர்ந்து பேசிய பிசிக எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ், திமுக கூட்டணியில் பிணக்கை ஏற்படுத்தும் முயற்சிகள் நடக்கிறது என்றும் அவர்கள் திட்டம் ஈடேறாததால் திருமாவளவனை சிறுமைப்படுத்துகிறார்கள் என்றும் தெரிவித்தார். கோவையில் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த மூவருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2019 ஆண்டு கோவை சீரநாயக்கன் பாளையத்தில் சிறுமியுடன் இருந்த நண்பரை தாக்கிவிட்டு பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் 7 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் கோவை மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி பகவதி அம்மாள், முக்கிய குற்றவாளிகளான மணிகண்டன், கார்த்திக், ஆட்டோ மணிகண்டன் ஆகியோருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனையும், பிரகாஷ், ராகுல், நாராயணமூர்த்தி, கார்த்திகேயன் ஆகிய 4 ஆயுள் தண்டனை மற்றும் 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் வழங்கி உத்தரவிட்டார். தண்டனை வழங்கப்பட்டதை அடுத்து குற்றவாளிகள் 7 பேரும் கோவை மத்திய சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். சென்னை வியாசர்பாடி அருகே ரயில்வே உயர் அழுத்த மின்கம்பத்தில் பழுது ஏற்பட்டதால் புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. மின்சார ரயிலையும் மின் இணைப்பு கம்பியையும் இணைக்கக்கூடிய கிளிப்பு உடைந்ததால் மின்சார ரயில் நடுவழியில் நின்றது. இதனால் சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில் முனையத்தில் இருந்து ஆவடி, திருவள்ளூருக்கு மின்சார ரயில்கள் இயக்கப்படாததால் பயணிகள் அவதியடைந்தனர். கணக்காகவே இதே மாதிரி பிரச்சனை நிறைய இடத்துல நடந்துருந்தாக்குது. இப்போ கூட கும்மிடிப்பூண்டி சைடு விங்கோல போராட்டம் பண்ணாங்க பசங்க. ஏன்னா ட்ரெயின் அங்கே போகிறதே லேட்டு. இப்போ இங்கே வந்து நிறைய பேர் ஒர்க் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு எல்லாம் வராங்க. ரொம்ப சிரமத்துக்கு தான் ஆகலாம். இப்போதைக்கு நாங்கள் முக்கால்வாசி பேர் யூஸ் பண்ணுற இந்த லோக்கல் ட்ரெயின் தான். இந்த லோக்கல் ட்ரெயின் இந்த மாதிரி ஸ்பீடு இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் இந்தியா சொல்லுங்கள்.
சென்னை அரக்கோணம் வழித்தடத்தில் புறநகர் ரயில் சேவை சீர் செய்யப்பட்டு விட்டதாகவும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருந்த புறநகர் ரயில்கள் வழக்கமான வழித்தடத்தில் இயக்கப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் அருகே தனியார் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் பாதுகாப்பு வழங்க கோரி காவல் நிலையத்தில் திரண்டதால் பரபரப்பு நிலவியது. சின்னாளப்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்களும் 150க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்களும் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களை அடையாளம் தெரியாத நபர்கள் பலர் பள்ளிக்குள் அத்துமீறி நுழைந்து மிரட்டி வருவதாக கூறப்படுகிறது. மற்ற கேட் எல்லாத்தையுமே அவங்க உடைச்சு உள்ள வந்தாங்க. இதை சார்ந்து நாங்க எங்களோட பிஇடிஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேனேஜர் ரெண்டு ஜென்ஸ் ஸ்டாஃப் மட்டும் தான் இருக்காங்க. அவங்க 2 பேத்தையுமே எதுக்கு உள்ள வரீங்க அப்படின்னு கேட்ட ஒரே காரணத்துக்காக அவங்கள பயங்கரமா தாக்கி இருக்காங்க. அவங்கள தாக்கிட்டு மறுபடியும் மீத இருக்க கதவெல்லாம் உடைச்சு உள்ள வந்துட்டாங்க. இச்சம்பவம் குறித்து சின்னாளப்பட்டி காவல் நிலையத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் ஊர்வலமாக சென்று புகார் மனு அளித்தனர். பள்ளி மாணவர்களுக்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி தந்த போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ். சிவசங்கருக்கு அரியலூர் மாவட்டம் பரணம் ஊராட்சி மாணவர்கள் நன்றி தெரிவித்தனர். பரணம் ஊராட்சியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து வந்து செல்லும் மாணவர்களின் நலனுக்காக பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று புதிய வழித்தடத்தில் பேருந்து சேவையை அமைச்சர் எஸ். சிவசங்கர் தொடங்கி வைத்தார். அப்போது மாணவி ஒருவர் அமைச்சருக்கு எழுதிய நன்றி கடிதத்தை வாசித்தார். மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று கொண்டாடிடும் போக்குவரத்து துறை அமைச்சர் அவற்றிற்கு நம் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசைத்தறி தொழிலாளர்கள் பெருமையில் வாடுவதால் தான் தங்கள் கிட்னியை விற்கும் சூழல் ஏற்படுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் எலச்சிபாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்கிங்காம் கால்வாயில் நீர்நிலை ஆக்கிரமிப்பு என கூறி குடிசையில் வாழும் ஏழைகளை அப்புறப்படுத்துவது கவலை தருகிறது என்றும் தமிழ்நாட்டு மக்களின் குடியிருப்பு உரிமையை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை எனவும் சண்முகம் கூறினார். விசைத்தறி தொழிலாளர்கள் கிட்னி விற்பனையில் ஈடுபடாமல் இருக்க அவர்களுடைய தொழில் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். விசைத்தறி தொழிலை மேம்படுத்தவும் பாதுகாக்கவும், விசைத்தறி தொழிலை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஆண்டு முழுவதும் வேலை கிடைப்பதற்கு வருமானத்தை பெருக்குவதுதான் இந்த கிட்னி விற்பனையை தடுப்பதற்கான ஒரே வழி. அதற்குரிய முறையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கிட்னி விற்பனை மோசடியில் ஈடுபடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும், அதற்கு உடந்தையாக இருக்கக்கூடிய மருத்துவமனைகளாக இருந்தாலும் அவற்றின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கிறேன். நாமக்கல்லில் நடந்த கிட்னி திருட்டு தொடர்பாக திருச்சி, பெரம்பலூர், தஞ்சாவூரில் உள்ள தனியார் மருத்துவமனைகளுக்கு சுகாதாரத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பள்ளிப்பாளையம், குமாரபாளையம், திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் விசைத்தறி தொழிலாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் அவர்களின் ஏழ்மையான பின்னணி கொண்டவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஆசை வார்த்தை கூறி சிறுநீரகங்கள் கொள்ளையடித்து வந்தது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. தொழிலாளர்களை சந்திக்கும் இடைத்தரகர்கள் அவர்களது சிறுநீரகங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வரை பணம் தருவதாக கூறி 1 லட்சம் ரூபாய் வரை முன்பணம் கொடுக்கின்றனர். பின்பு அவர்களை கோவை, சேலம், திருச்சி, பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் சென்று அவர்களது சிறுநீரகங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. இதனிடையே பள்ளிப்பாளையத்தில் சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பெண்ணிடம் ரகசிய விசாரணை செய்து வாக்குமூலம் பெற்றனர். 30 ஆண்டுகளுக்கு பிறகு திரையரங்குகளில் ரீரிலீஸ் செய்யப்பட்ட ரஜினியின் பாட்ஷா திரைப்படத்தை பார்க்க ஸ்காட்லாந்தில் இருந்து ரசிகர்கள் குடும்பமாக வருகை தந்தனர். சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் ரஜினிகாந்த், நக்மா, ரகுவரன் உள்ளிட்டோர் நடிப்பில் 1995ஆம் ஆண்டு வெளியாகி 30 ஆண்டுகள் ஆனதையொட்டி 4K தொழில்நுட்பத்தில் ரீரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. இதை கொண்டாடும் விதமாக சென்னை காசி டாக்கீஸ் திரையரங்கிற்கு ஸ்காட்லாந்தில் இருந்து வந்த குடும்பத்தினர் படத்தை கண்டு ரசித்தனர். இதைத் தொடர்ந்து திரையிடப்பட்ட பாட்ஷா திரைப்படத்தை கண்டு ரசித்த ரசிகர்கள் ஆட்டம் போட்டு கொண்டாடினர். இத்தனை நாள் ஆனாலும் அவரோட ஸ்டைலு திருப்பி வரவே வராது. நான் எங்கள் அப்பாவுக்கு ஏஜ் 70, சாருக்கு 70 ஏஜில் இந்த அளவுக்கு வைபோட எவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்கங்கிறது தனி இதுதான். இன்றைக்கும் வந்து ஆட்டோக்காரனா அவர் தான். அதுக்காகவே இன்றைக்கி வந்து நாங்கள் ஆட்டோவில் வரணும் அப்படி சொல்லிகிட்டே வந்தோம். ஏன்னா அந்த வைப் வந்து காலையிலேருந்தே எங்களுக்கு இருக்குது. ஸோ பாஷா பார்க்குறோங்கிறது ஏதோ ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ புது படம் பார்க்குற எஃபெக்ட், கூலி பார்க்குற எஃபெக்ட்டுக்கு இருக்குது.
இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்களின் திருமணங்களை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு சார் பதிவாளர்களுக்கு பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் 898 தம்பதியினர் திருமணங்கள் இன்னும் பதிவு செய்யப்படாமல் நிலுவையில் உள்ளன. இந்த திருமணங்களை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அயலக தமிழர் மறுவாழ்வுத்துறை சார்பில் பதிவுத்துறைக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த திருமணங்களை பதிவு செய்ய ஏதுவாக சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகங்களை இம்மாதம் 26ஆம் தேதியன்று செயல்பாட்டில் வைக்க பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. தம்பதிகள் இணையதளம் மூலம் விண்ணப்பித்து பதிவுக்காக வரும்போது முன்னுரிமை அளித்து திருமணங்களை பதிவு செய்ய வேண்டுமென பதிவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மணமக்கள் இருவேறு மதத்தினராக இருந்தால் சிறப்பு திருமணச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய வேண்டுமென்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு அடுத்த மழைக்குள் வீடு வழங்கப்படும் என வாக்குறுதியளித்த துணை முதல்வர் சொன்னது போலவே வீடு வழங்கியுள்ளதாக சென்னை மூலக்கொத்தளத்தில் வீடு பெற்ற பயனாளிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். மூலக்கொத்தளத்தில் 6.78 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் 159 குடும்பங்களுக்கு வீடு ஒதுக்கீடு செய்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆணைகளை வழங்கியுள்ளார். வீடு ஒதுக்கீடு பெற்ற பயனாளிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். எத்தனோ வாட்டி நாங்கள் பெட்டிஷன்லாம் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஐயா ஒரு தடவை பார்த்தோம். ஐயா வந்தார். இப்போ எங்களுக்கான ஒரு சொந்த வீடு கொடுத்துருக்காரு. இப்போ வந்து குழந்தை குட்டி இனிமேட்டு வர மழை அடித்தாலோ வெயில் அடித்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. ஐயாவோட கருணையினால நாங்கள் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இனிமேலும் வரத்துக்கு ஹாப்பி தான். ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. இந்த விழாவில் அமைச்சர்கள் KN நேரு, தாமோ அன்பரசன், சேகர் பாபு, மேயர் பிரியா உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். சென்னை அடுத்த காட்டுப்பள்ளியில் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை அடுத்த ஓராண்டில் முழுவீச்சில் செயல்படுத்தப்படும் என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். காட்டுப்பள்ளியில் 100 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் அமைந்துள்ளது. இங்கு படிப்படியாக உற்பத்தி குறைந்து நாள் ஒன்றுக்கு 30 மில்லியன் லிட்டர் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டு வந்த நிலையில் அமைச்சர் KN நேரு அதிகாரிகளுடன் ஆலையில் ஆய்வு மேற்கொண்டார். சிறப்பாக இருக்கு. சென்னைக்கு உள்ளது எப்பவுமே தளபதி முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போது 900 MLD கொடுத்தோம். இப்போ 1100 MLD தொடர்ந்து கொடுத்துருக்குறோம். இப்போ கூட இன்னும் ஒரு மாத காலத்தில் நமது செம்பரம்பாக்கத்திலேருந்து 240 MLD வந்தது. 580 MLD எடுக்கிறதுக்கு உள்ள பைப் லைன்லாம் முடிக்க போகிறாங்க. வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாருக்கு கல்லணையில் மணிமண்டபம் கட்ட வலியுறுத்தி கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். கும்பகோணம், பாபநாசம், திருவிடைமருதூர் வட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகளுக்கான குறைதீர்க்கும் கூட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. சார் ஆட்சியர் கிருத்திகா விஜயன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தின் போது கைகளில் செங்கற்களை ஏந்தி காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சட்டப்பேரவையில் தமிழ்நாடு அரசு அறிவித்தவாறு வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாருக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று அவர்கள் முழக்கமிட்டனர். இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார் அவர்களுக்கு நினைவு மணிமண்டபம் கட்டித் தருகிறோம் என்று சென்ற ஆண்டு சட்டப்பேரவையில் வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். சாலையின் தரத்தை உயர்த்தாமல் பவானி, மேட்டூர், தொப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுங்க கட்டணம் வசூலிக்க முயற்சி நடப்பதாக கருத்து கேட்பு கூட்டத்தில் விவசாயிகள் மற்றும் லாரி ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டினர். சுங்கச்சாவடி அமைக்கும் பணிகளுக்கு இடைக்கால தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்றம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கருத்து கேட்பு கூட்டம் நடத்த உத்தரவிட்டது. அதன்படி ஆட்சியர் கந்தசாமி தலைமையில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் சுங்கச்சாவடிக்கு பவானி MLA கருப்பணன், மேட்டூர் MLA சதாசிவம், விவசாய சங்கத்தினர் மற்றும் லாரி ஓட்டுநர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். விவசாயிகள்னா எவ்வளவு சிரமப்பட வேண்டி இருக்குது. ஆனால் இப்போ விவசாயிகளுக்கு வரவு செலவுக்கும் 10-10 காரணத்தால் நிறைய விவசாயம் ரொம்ப கஷ்டத்தில் விவசாயம் பண்ணாமல் வெடி சும்மா பூமி போட்டு வச்சுட்டு இருக்காங்க. அதனால் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டி அந்த டோல்கேட் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அதில் அவங்க அதிகாரி சொன்னாங்க இந்த மாதிரி 214 கோடி நாங்கள் அது செலவு பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்க. 214 கோடி பார்த்தீங்கன்னா ஒரு 21,400 வண்டி டேக்ஸ் கட்டினால அந்த 214 கோடி வருமானம் வந்துருக்கு அரசுக்கு. ஈரோடிலிருந்து பவானி செல்லும் வழியில் பிளாட்டினம் மஹால் என்ற இடத்தில் ஆரம்பிக்கிறது. அடிப்படை வசதி செய்து கொடுத்துள்ளோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் பிளாட்டினம் மஹாலிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள என்கச்சை இந்த ரோடு கிராஸ் செய்யும் பொழுது அந்த இடத்தில் சரியான ஒரு மேம்பாலம் இல்லாத காரணத்தால் அந்த இடத்தை கடந்து செல்வது மிகவும் கடினமான சூழ்நிலையில் உள்ளது. கூட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் உயர்நீதிமன்றத்தில் அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட்டு அதன்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது.
புதுச்சேரியில் வாழும் சித்தர் என்றால் முதல்வர் ரங்கசாமி தான் என பாஜகவைச் சேர்ந்த அமைச்சர் ஜான்குமார் பேசியுள்ளார். புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், சனிக்கிழமை தோறும் முதல்வர் ரங்கசாமியிடம் ஆசி பெற பலரும் வந்துவிடுவதாக தெரிவித்தார். அவர் சிறந்த ஆன்மீகவாதி என்றும், ஒருவேளை அவர் எதிர்காலத்தில் இறந்தால் 1 கோடி பேர் அவரை சித்தராக வழிபடுவார்கள் என்றும் ஜான்குமார் கூறியுள்ளார். மாநில முதல்வர் என்ஆர் அவர்கள் நம் மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். எதிர்காலத்தில் வெண்வர் காலத்தில் 20 வருஷம் பிற்பாடோ 10 வருஷம் பிற்பாடோ அவர் இருக்கும் தருவாய் திறந்த பிற்பாடு அவர் 100% 1 கோடி பேருக்கு மேல் அவர் சித்தரா வழிபடுவாங்க என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சமீபத்தில் அமைச்சராக பதவியேற்ற பாஜகவைச் சேர்ந்த ஜான்குமார் இவ்வாறு பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவின் தர்மசாலாவில் கோவில் வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக எழுந்துள்ள புகாரில் உடல்களை தோண்டும் பணி விரைவில் தொடங்கும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தின் தட்சிண கன்னடா மாவட்டத்தில் அமைந்துள்ள தர்மசாலா மஞ்சுநாதர் கோவில் வளாகத்தில் 1998 முதல் 2014ஆம் ஆண்டு வரை பல பெண்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த பெண்கள் மற்றும் மாணவிகள் கோவில் நிர்வாகத்தினரின் உடந்தையோடு எரித்து கொலை செய்யப்பட்டதாக கோவிலின் முன்னாள் தூய்மை பணியாளர் அளித்த புகார் மொத்த கர்நாடகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண், கோவில் வளாகத்தில் புதைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் எலும்புக்கூடுகளை தோண்டி எடுக்க இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் காணொலி வாயிலாக இன்று நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் எதிர்வரும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடருக்கான கூட்டு உக்தியை வகுப்பது குறித்து கூட்டணி தலைவர்கள் விவாதிக்க உள்ளனர். இதில் காங்கிரஸ், திமுக, விசிக, சமாஜ்வாதி, உத்தவ் தாக்கரே பிரிவு சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சித் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். இந்நிலையில் இந்தியா கூட்டணியில் தற்போது தங்கள் கட்சி இல்லை என்பதால் நிகழ்வில் பங்கேற்க வாய்ப்பில்லை என ஆம் ஆத்மி கூறியுள்ளது. கட்சியின் முக்கிய நிகழ்ச்சி உள்ளதால் இக்கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என்று மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் அறிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி நடந்த இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தில் 21 கட்சிகள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. காவலர்கள் ஒவ்வொருவரும் கனிவாகவும் மரியாதையாகவும் மக்களின் குறைகளை கேட்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். தாம்பரம் அருகே உள்ள வண்டலூரில் அமைந்துள்ள காவலர் பயிற்சி மையத்தில் ஓராண்டு கால பயிற்சி முடிந்த காவல் அதிகாரிகளுக்கான பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் போலீசாரின் அணிவகுப்பை டிஜிபி சங்கர் ஜிவால் ஏற்றுக்கொண்டார். பயிற்சி முடித்தவர்களுக்கு காணொலி காட்சி மூலம் வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்களிடம் காவலர்கள் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். காவல் பணி என்பது மக்கள் பிரச்சனைகளை நேரடியாக தீர்த்து வைக்கிற மிக உன்னதமான பணி. ஒவ்வொருவரும் பொதுமக்கள் கிட்ட கனிவாக மரியாதையாக நடந்து அவங்களுடைய குறைகளை பொறுமையாக கேட்கணும். அவங்களுக்கு நியாயமான நேர்மையான சேவையை விரைந்து வழங்கணும். உயர்தொழில் நுட்பங்களை பயன்படுத்தணும். அதில் நீங்கள் எல்லாம் அப்டேட் ஆக்கிக்கொள்ள வேண்டும். போலீசார் அறிவியல் சார்ந்த விசாரணைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். பணிச்சுமைகளுக்கு மத்தியில் தங்களின் உடல் நலத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நாமக்கல்லில் கிட்னி திருட்டில் இடைத்தரகராக செயல்பட்ட ஆனந்தனை கைது செய்ய போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பள்ளிப்பாளையம், குமாரபாளையம், திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விசைத்தறி தொழிலாளர்களில் ஏழ்மையான பின்னணி கொண்டவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஆசை வார்த்தை கூறி சிறுநீரகங்கள் கொள்ளையடித்து வந்தது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. தொழிலாளர்களை சந்திக்கும் இடைத்தரகர்கள் அவர்களது சிறுநீரகங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வரை பணம் தருவதாக கூறி 1 லட்சம் ரூபாய் வரை முன்பணம் கொடுக்கின்றனர். பின்பு அவர்களை கோவை, சேலம், திருச்சி, பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் சென்று அவர்களது சிறுநீரகங்கள் எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திருச்சி, பெரம்பலூர், தஞ்சாவூரில் உள்ள தனியார் மருத்துவமனைகளுக்கு சுகாதாரத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கிட்னி திருட்டில் இடைத்தரகராக செயல்பட்ட ஆனந்தனை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. திருவள்ளூர் அருகே சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் வடமாநிலத்தைச் சேர்ந்த குற்றவாளியை பிடிக்க 3 டிஎஸ்பிக்கள் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கும்மிடிப்பூண்டி அருகே ஆரம்பாக்கம் பகுதியில் பள்ளி முடிந்து தனியாக நடந்து சென்ற 8 வயது சிறுமியை மர்ம நபர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார்.
இதற்கிடையே ஆரம்பாக்கம் ரயில் நிலையத்தை அடுத்த மாந்தோப்பு பகுதியில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது சிறுமியை பின்தொடர்ந்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்தது தொடர்பான காட்சிகள் போலீசாருக்கு கிடைத்துள்ளன. அந்த மர்ம நபர் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. காஞ்சிபுரம் சரக டிஐஜி திரு தேவராணி தலைமையில் 10 தனிப்படைகள் மற்றும் சைபர் கிரைம் குழுவினர் பாலியல் குற்றவாளியை தேடி வருகின்றனர். திண்டுக்கல் அருகே தனியார் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் பாதுகாப்பு வழங்க கோரி காவல் நிலையத்தில் திரண்டதால் பரபரப்பு நிலவியது. சின்னாளப்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்களும் 150க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்களும் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களை அடையாளம் தெரியாத நபர்கள் பலர் பள்ளிக்குள் அத்துமீறி நுழைந்து மிரட்டி வருவதாக கூறப்படுகிறது. அந்த கேட் எல்லாத்தையுமே அவங்க உடைச்சு உள்ள வந்தாங்க. இதை சார்ந்து நாங்க எங்களோட பிஇடிஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேனேஜர் ரெண்டு ஜென்ஸ் ஸ்டாஃப் மட்டும் தான் இருக்காங்க. அவங்க 2 பேத்தையுமே எதுக்கு உள்ள வரீங்க அப்படின்னு கேட்ட ஒரே காரணத்துக்காக அவங்கள பயங்கரமா தாக்கி இருக்காங்க. அவங்கள தாக்கிட்டு மறுபடியும் மீத இருக்க கதவெல்லாம் உடைச்சு உள்ள வந்துட்டாங்க. இச்சம்பவம் குறித்து சின்னாளப்பட்டி காவல் நிலையத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் ஊர்வலமாக சென்று புகார் மனு அளித்தனர். என்ஐஏ மற்றும் உபா உள்ளிட்ட சிறப்பு சட்டங்களின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்களை அமைக்காவிட்டால் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க நேரிடும் என உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது. என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை சிறப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் ஆதரவாளர் கைலாஷ் ராம்சந்தானி ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த், ஜாய்மால்யா அமர்வு என்ஐஏ போன்ற வழக்குகளில் விரைவான விசாரணைக்கு உரிய வழிமுறை இல்லாதபோது சந்தேகத்தின் அடிப்படையில் எவ்வளவு காலத்திற்கு சிறையில் வைக்க முடியும் என கேள்வி எழுப்பினர். சிவில் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றங்கள் தீவிரமான வழக்குகளை விசாரிக்க முடியாது என்றும் என்ஐஏ உபா வழக்குகளில் தினசரி விசாரணை நடைபெறுவதே சிறந்தது என்பதால் சிறப்பு நீதிமன்றங்கள் கட்டாயம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். கைலாஷ் ராம்சந்தானி வழக்கில் சிறப்பு நீதிமன்றம் அமைக்காவிட்டால் அடுத்த விசாரணையில் ஜாமீன் குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்தனர். அரக்கோணம் அடுத்த புளியமங்கலம் ரயில் நிலையத்தில் தண்டவாள இணைப்பில் கோளாறு ஏற்பட்டதால் அதிகாலையில் ரயில்கள் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. இதனால் ரயில் பயணிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த ரயில்வே ஊழியர்கள் 2 மணி நேரம் போராடி கோளாறை சரி செய்தனர். இதைத் தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விரைவு ரயில்கள் ஒன்றன் பின் ஒன்றாக புறப்பட்டது. விரைவு ரயிலை தொடர்ந்து புறநகர் ரயில்களும் 2 மணி நேரத்திற்கு மேல் காலதாமதமாக இயக்கப்பட்டதால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். இதே மாதிரி டெய்லி பிரச்சனை. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் ப்ராப்ளம்னு ரயிலே ட்ரெயின் நிற்குது. நைட்டும் என் பொண்ணு வந்து சேர்த்து 12-1 மணி ஆகுதுங்க. இது மாதிரி வரும்போது எப்படிங்குது? அரக்கோணத்தில் எப்போ பாரு இந்த பிரச்சனை தொடர்ந்துன்னே இருக்குது. இதுக்கு என்னதான் தீர்வு? ஆர்எஸ்எஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தாம் சித்தாந்த ரீதியாக போராடுவதாக ராகுல் காந்தி பேசியதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கண்டனம் தெரிவித்துள்ளது. கோட்டயத்தில் கேரள முன்னாள் முதலமைச்சர் உம்மன் சாண்டியின் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி கூட்டத்தில் ராகுல் இவ்வாறு பேசினார். I fight the RSS ideologically. I fight the CPM ideologically. My biggest complaint with them is that they do not have feelings for people. You can give whatever speeches you want. You can have whatever ideas you want. If you do not feel for people, if you are not ready to connect with people, if you are not ready to hug people, you cannot be a leader. இதை கண்டித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆர்எஸ்எஸ் மற்றும் சிபிஎம்ஐ சமமாக பேசிய ராகுல் கேரளாவில் ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்த்து போராடுவது யார் என்பதை மறந்துவிட்டார் என தெரிவித்துள்ளது. கேரளாவில் ஆர்எஸ்எஸ் காங்கிரஸ் ஒன்றிணைந்து கம்யூனிஸ்ட் எதிர்ப்பை வெளிப்படுத்துவதாகவும் கேரளா வந்தவுடன் ராகுலும் அதே மொழியில் பேசுவதாகவும் மார்க்சிஸ்ட் கூறியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 3வது நாளாக இன்றும் உயர்ந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் நேற்று சவரன் 72,880 ரூபாய்க்கும் 1 கிராம் 9,110 ரூபாய்க்கும் வர்த்தகமானது. இந்நிலையில் வார வர்த்தக இறுதி நாளான இன்றும் சவரனுக்கு 480 ரூபாய் அதிகரித்து இருக்கிறது. சந்தைகளில் 1 கிராம் ஆபரண தங்கம் 9,170 ரூபாய்க்கும் சவரன் 73,360 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 126 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தண்ணீர் வரத்து தொடர்ந்து அதிகரித்ததால் பாதுகாப்பு கருதி முதல் கட்டமாக குற்றாலம் மெயின் அருவி மற்றும் 5 அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து பழைய குற்றாலம், புலி அருவி ஆகியவற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்ததால் அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. நாளை சாரல் திருவிழா துவங்க உள்ள நிலையில் விடுமுறை நாளான இன்று ஏராளமானோர் குற்றாலத்தில் குளிக்க வந்திருந்தனர். இந்நிலையில் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். இதேபோல் கன்னியாகுமரி சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் திருப்பரப்பு அருவியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் அங்கும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.